Hi friends, welcome to TN E-Survey channel. இன்னைக்கு நாம இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தறலாம். போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய salary slip மற்றும் PAN கார்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Chrome browser-ஐ ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல TNEGN ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஐடியை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எப்படி இ-சேவை ஐடி கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. அதுல இன்கம் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகண்டோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு கேன் நம்பர் இருந்தா கீழே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்னு இருக்கும். அதுல நீங்க எத்தனை மெம்பர் ஆட் பண்ண போறீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மெம்பர் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க நேமை டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல அந்த நேமை தமிழ்ல டைப் பண்ணிக்கோங்க. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடும். நெக்ஸ்ட் உங்க ஏஜை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ற இடத்துல செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொபஷன் கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்க ப்ரொபஷன் என்னவோ கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்ட்னு கொடுங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்னு கொடுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுன்னு கொடுத்துக்கோங்க. நான் பிரைவேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுன்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதர்ஸ் கொடுத்து கூலின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பக்கத்துல தமிழ்ல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதர்ஸுக்கு நேரா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல மந்த்லி இன்கம்மை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஆட் கொடுங்க. இதே மாதிரி உங்க எல்லா ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸும் டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா அவங்க நேமும் மேலே ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க போட்டோவை 50 KB மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 KB ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க. ஆட் கொடுங்க. உங்க போட்டோவை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கீழே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். நீங்க ஓபன் போர்ட்டல்ல அப்ளை பண்ணீங்கன்னா டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இ-சேவை மூலம் பேமெண்ட் பண்றதா இருந்தா வேலெட்ல இருந்து பே பண்ணிக்கலாம். இப்போ மேக் பேமெண்ட் கொடுங்க. மறுபடியும் மேக் பேமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. இப்போ சர்டிஃபிகேட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு. 3 to 4 டேஸ்க்குள்ள சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.